ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது சண்டே நான் எடுத்த vlogs லாங் வீடியோங்க. சாரி, கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுல லேட் ஆயிடுச்சு. சண்டே ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் வந்து புலாவ், சிக்கன் கிரேவி, மாம்பழம் சீசன், ஸோ மாம்பழம், அப்புறம் சம்பல் வந்து நம்ம பஞ்சாபி இதுதான் வச்சுருந்தேன். பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு சாலன் மாதிரி பண்ணுவாங்க. அதாவது நம்ம இங்கே ராய்த்தா பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க வந்து வத்தப்பொடியும் லெமன், உப்பு இதை சேர்த்து வந்து பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெங்காயம், வத்தப்பொடி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு நல்லா கையாட்டி பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணிக்கு, நெய் சாதம் எதுக்குனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ரோட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. அப்புறம் வந்து இந்த இவர் சொல்வார் தெரியுமா, நம்ம வடிவேலு சார் சொன்ன மாதிரி, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன மாதிரி தாங்க அப்படி இருக்குது. கிச்சனில் போய் நின்று சமைக்கக்கூட முடியல, அவ்வளோ நான் வந்து டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அப்படி ஒரு அடுப்பாங்கரையில் நிற்க முடியல. ஆனாலும் இந்த சண்டேனாலே நமக்கு வந்து புலாவ், சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லன்னு வைங்களேன், அந்த சண்டே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அந்த வெக்கையிலும் நம்ம வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப வேலை இருக்காது. கொத்தமல்லி இலை, புதினா இலை பிளான் பண்ணிடுவோம். ஒரு சைடு சாப்பாடு, ஒரு சைடு குழம்பு, டக்குன்னு வச்சு முடிச்சிடலாம். ஆனால் ஒன் ஹவரில் சாப்பாடெலாம் செஞ்சிடலாங்க. இது ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோன்னா செஞ்சிடலாம். ஆனால் இந்த 1 ஹவரில் அந்த கிச்சனில் நிற்கிறது நிஜமாகவே வெளியிலேருந்து அனல் காற்று அப்படி இருந்ததுங்க. சமையல் செஞ்சேன், முடித்தேன், சாப்பிட்டேன், ஓடிட்டேன். அப்படி இருக்குது நம்ம ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? அம்மாவும் சொன்னாங்க ரொம்ப இருக்குப்பா, சேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அங்கே இங்கே மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷங்க, நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் அப்படி தான் போச்சு. சிக்கன் 65 மட்டும் எங்கள் வீட்டில் நான் என்ன பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக பண்ணணும்னு என் பொண்ணு சொல்லுவாள். அம்மா நல்லா பண்ணித்தாங்கம்மா, நல்லா மசாலா ஓட்டணுமா அப்படின்பா. அதனால் நான் என்ன செய்வேன்னா, எப்போவுமே சிக்கன் 65க்கு அவங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னே நான் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவேங்க. குழம்புக்கு தனி, 65க்கு தனி. அப்புறம் வந்து அவள் வந்து ஏதாவது செய்ய சொல்லுவாள், அந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிலாம் கேட்பாள். அதுக்காண்டிலாம் நான் தனித்தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுருவேன். வந்தோடனே கழுவி மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு வச்சுருவேன். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து உப்பு இறங்கின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நீங்கள் தயிர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழம் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி கலந்து வச்சுருங்களேன். உங்களுக்கு உப்பு காரம் வந்து சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கிரேவிக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சிக்கன். உடனே தண்ணி விட்டுறாதீங்க. தேங்காய் பால் விடாமல் வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு விழுது, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே அதில் போட்டு மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தனியா எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சரியா? அப்புறம் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸ் ஆகட்டும், லாங் ஆகட்டும், நிறைய பேர் பார்த்து வந்து விஷ் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. லாட்ஸ் ஆஃப் லவ். அதாவது நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து, டெய்லி வீடியோ போடுங்க அக்கா, நிறைய ஷார்ட்ஸ் போடுங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.